வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இன்றைக்கும் வந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். அர்ச்சுனா அண்ணாண்ட வாய்க்கு சக்கரை போடணும், அப்படித்தான் இதை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த இந்திய அரசியல் விஷயத்தில் வந்து அர்ச்சுனா அண்ணா சொல்லியிருந்தது டிவிக்கே விஜயன்ற கட்சி தான் ஜெயிக்கும், அது இந்த மாற்று கருத்தும் இல்லை, அது அது உறுதி என்று சொல்லியிருந்தது. அப்போக்குள்ள உண்மையிலேயே ஒரு சிலற்ற பார்வை எப்படி இருந்தது, என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது என்ற விஷயங்களையும் நான் இதில் ஓப்பனாக கதைக்கணும்னு ஆசைப்பட்றேன். வீடியோவை தட்டாமல் பாருங்க. என்னென்னு சொன்னால், முதல் என்னகிட்ட இருந்து வருவோம். இப்போ அண்ணா வந்து இந்த விஷயத்தை சொல்லேக்குள்ள நான் என்ன செய்தேன்னு சொன்னால், ஓகே அண்ணாண்ட புரிதல் அவ்வளவுதான். என்னென்னு சொன்னால், காலகாலமாக இந்த திமுக கட்சிகள் ஒரு 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 பரம்பரை ஆண்டு கொண்டு வராங்க. இப்போ இருந்து வந்த விஜய் என்னென்று இந்த ஆட்சியை பிடிக்க முடியும், அது சாத்தியப்படுமான்னு சொல்லி நான் உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியாக வச்சுருந்தேன். உண்மையை கதைக்கணும். அண்ணா அப்படி இங்கே சப்போர்ட் பண்ணி கதைச்சாலும் நான் என்ற மனசில் அப்படி நினச்சிருந்தேன். உண்மையை சொல்லுவோம், என்ன இதில் என்னடாப்பா அப்போ என்று நினச்சிருந்தேன். ஆனால் அண்ணா வந்து இன்றைக்கு அண்ணாண்ட வாக்குறுதியும் அண்ணா சொன்ன விஷயமும் அண்ணாண்ட வாயால் வந்த அந்த என்னென்னு சொல்கிறது, அண்ணாண்ட நாக்கில் இருந்து வந்த வார்த்தையும் பலிச்சிட்டேன்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்த எந்த டிவியோ எந்த ஃபோனோ என்னத்தை தட்டி தட்டி பார்த்தாலும் உண்மையிலேயே இப்போ இலங்கை அரசியலில் வந்து இப்போ மஹிந்தாக்கள் வந்து ஆண்டு கொண்டு இருந்த ஒரு ஆட்சியை அன்னொரு அலை வந்து அடிச்சேன்னு சொல்லி ஒரு கதை வந்தது தானே, அப்படி நடந்தது தானே. இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யணும் எது செய்யணும்ன்றதை பிறகு விரிவாக்காது. இப்போ நான் அந்த நடந்த விஷயத்தை சொல்லணும். அப்படி அனுரால அடிச்சேன்ற மாதிரி சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்தியாவில் விஜயன்ற அலை அடிச்சிருக்கு, விளங்குதா? இப்போ நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவாக கதைக்கணும்னு கேட்டால் இல்லை, அர்ச்சுனா அண்ணா சொன்ன விஷயம் வந்து பலிச்சிருக்கு. அதைத்தான் நான் முழுசாக சொல்ல வரேன். அது என்ன காரணம்ன்றதே உங்களுக்கு நான் விரிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்று சொன்னால், அரசியல் புரிதல். இப்போ அர்ச்சுனா அண்ணாண்ட அரசியல் புரிதல் தான் அதுக்கு காரணம். இப்போ விஜய் அங்கே வந்தால் எங்களுக்கு என்ன நன்மை, அது மேலேயே என்னென்னு தெரியாது. இப்போ யாழ்ப்பாணத்துலேயோ ஒவ்வொரு மாவட்டங்கள்லையோ விஜய்க்கு கட் அவுட் வச்சதும் அப்படி செய்து கொண்டு இருந்தது. அதில் என்ன நன்மை இருக்குன்னு கேட்டால் எனக்கு மேலே தெரியாது. இங்கே இருந்து இலங்கை தமிழர் ஆதரித்து விஜய் வென்றதான்னு கேட்டாலும் எனக்கு அதுவும் சொல்ல தெரியாது. ஆனால் அர்ச்சுனா அண்ணா வந்து இந்த அரசியலை வந்து முன்னுக்கே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி, என்னென்னு சொல்கிறது, ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்ச ஒரு ஆள் மாதிரி இந்த விஷயத்தை முன்னுக்கே சொல்லிட்டார். இந்த எலெக்ஷன் துவங்குறதுக்கு, ஓட்டுகள் போடுறதுக்கு, எலெக்ஷன் துவங்கின இந்த பிரச்சாரங்கள் நடந்ததுக்கும் முன்னுக்கே சொல்லிட்டார். இப்போ பிரச்சாரம் எல்லாம் நடக்க அவர் சொல்லலை, பிரச்சாரம் நடக்கும் போது இப்போ விஜய் வந்து கட்சி துவங்கி ஒரு ஆண்டு கால பகுதிக்குள்ளே வந்து அர்ச்சுனா சொல்லியிருந்தது, நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், விஜய் தான் வல்லுவேர், விஜய் தான் வெறுவேர்ன்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அர்ச்சுனா அண்ணாண்ட அரசியல் புரிதல். என்னண்டா, எங்கேயோ இப்போ இந்தியாவில் நடக்கிற அரசியலை எவ்வளவு ஒரு கச்சிதமாகவும் எவ்வளவு ஒரு நன்மை ஒரு நல்ல விஷயமாகவும் வரதை அதை உன்னிப்பாக பார்த்துருக்கிறேன்றது தான் சொல்ல வாரேன். சரியா? இப்போ அவரால் இதை ஊகிச்சு என்னென்னு சொல்கிறது, ஒரு இன்னும் ஒரு நாட்டில் நடக்கிற அரசியலை இங்கே இருந்து துல்லியமாக சொல்ல முடிஞ்சிருக்குன்ற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். சரியா? இதுதான் இந்த நான் கதைக்கிறதுன்ற ஆணிவேர். உண்மையாகவே என்னென்னு சொன்னால், எல்லாருக்கும் அப்படியான ஒரு விஷயம் கிடைக்காது. இந்த அறகுற அரசியல்வாதிகளுக்கு கிடைக்காது. இந்த அரசியலை சரியாக செய்யணும், அதுவும் மக்களுக்காக செய்யணும்ன்ற ஒரு அரசியல்வாதிக்கு சரியாக விளங்குது. சரியா? உண்மையிலேயே நான் அர்ச்சுனா அண்ணாவுக்கு ஒரு வாழ்த்து தான் சொல்லணும். எனக்கு விஜய் வந்தது வேறு யார் தோத்தது வேறு அதுகள் எல்லாம் உண்மையிலேயே எனக்கு உடன்படிக்கை இல்லை. அந்த விஷயத்தில் வந்து நான் இது இல்லை. என்னென்னு சொன்னால், நான் என்னைய இப்போ ஒரு திரைமுகத்தில் என்னைய ஆட் ரசிகர்ன்னு கேட்டால் நான் வந்து சிம்புன்ற ரசிகர். சரியா? எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் சின்ன இதுலேருந்து சிம்புன்ற படம் தான் கூட பார்த்துருக்கேன். அப்போ நான் வந்து சிம்பு ஃபேன்ஸ். அப்போ எனக்கு இப்போ விஜய் வேண்டான்னு யார் வேண்டான்னு எனக்கு உண்மையிலே அதுன்ற இது தெரியாது. சிம்புன்ற படங்கள் வந்தால் பார்த்துருக்குறேன், அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற புரிதல். ஆனால் அர்ச்சுனா அண்ணாண்ட ஒரு அரசியல் தூர நோக்கு சிந்தனை
இந்த அரசியல் வந்து எப்படி போகுது என்றதை வந்து அவராகவே ஊகித்து இந்த விஷயத்தை சொல்லியிருந்தவர். சரியா? இப்போவும் வந்து ஒரு ஒரு 100% வந்து விஜய் வெண்டுட்டார்ன்னு கேட்டால் கிட்டத்தட்ட உண்மை. ஒரு ஒரு 100 பேருக்கு மேலே வெண்டிருக்காள். அப்போ உண்மையில் இது வந்து ஒரு மாற்றம், பெரிய ஒரு மாற்றம். என்னென்னு சொன்னால் ஒரு பரம்பரை ஆட்சியை இல்லாமல் பண்ணியிருக்குது. இனி அவர் இந்த வெள்ள வச்ச மக்களுக்கு தன் நாட்டுக்கு என்னென்ன நல்லது செய்கிறார், அவரால் நல்லது செய்ய முடியுமா, அவர் செய்வாரா என்ற வந்து உண்மையிலேயே அது அவற்ற பிரச்சனை, அவையென்ற நாட்டு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சது வந்து ஸ்ரீலங்கா அரசியலை தான் நான் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்குறது, உண்மையாக சொல்லணும். வெளிநாட்டு அரசியலை வந்து நான் கூடிய பாகம் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை, நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ நான் அதை மாற்றிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன். ஏனென்று சொன்னால் இப்போ அர்ஜுனான்னா இந்த தூர நோக்கு சிந்தனைகளில் பல நாட்டு அரசியலில் பார்க்குறபடியாக தான் அவரால் ஒரு நேர்மையான அரசியலும் நல்ல அரசியலும் மக்களுக்காக செய்ய முடியுமென்றதை வந்து நான் பார்த்து கற்றுக்கொண்டு ஒரு அனுபவம். அதால் இனி கிட்டத்தட்ட நானும் வெளி இடத்து அரசியல்கிட்ட என்னென்னு சொல்கிறேன், வெளிநாடுகள்கிட்ட அரசியல்களை இதுகளையெல்லாம் வந்து நானும் ஒரு பார்க்கணும், கற்றுக்கொள்ளணும். அதுன்ற நன்மை தீன்மைகளை எங்களால் ஊகிச்சு சொல்ல முடிஞ்சால் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சரியா? உண்மையிலேயே எனக்கு அது இன்றைக்குத்தான் அதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். சரியா? உண்மையிலேயே இன்றைக்குத்தான் நான் அதை புரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ உண்மையிலேயே அர்ஜுனா இப்படி கதை கேட்குள்ள விஜய் வெல்லுவேர் விஜய்க்கு ஆதரவெல்லாம் தெரிவிக்கக்குள்ள எனக்கும் அதுன்ற ஒரு உண்மையில் எனக்கும் அது தெரியலை. நான் யோசிச்சுட்டு போனதை சொல்லுவோம், என்னடா அண்ணா வெளி இப்போ என்னன்னு சொல்கிறேன், இந்திய அரசியலுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருக்கிறார். இங்கே இருக்கிற அரசியலையே எங்களால் பார்க்க இல்லாமல் கிடக்கு, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளையே திருத்த இல்லாமல் கிடக்குது, இங்கே இருக்கிற அரசியல்வாதியின் ஓட்டு மாட்டுகளை வெளியில் கொண்டு போய் கொடுத்தும் ஒரு இது இல்லையே, ஒரு பிரயோசனம் இல்லையே, அண்ணா என்னத்துக்கு இந்திய அரசியலை பற்றி கதைக்குதுன்ற ஒரு கேள்விக்குறி என்கிட்ட இருந்தது. இப்போ இங்கே இருக்கிற அரசியல் நான் யோசித்தது, இங்கே இருக்கிற அரசியலில் எங்களுக்கு தேவை இதுன்றது. நானும் அப்படி இல்லை, உலக நாடுகளில் இருக்கிற அரசியலும் வந்து நாங்கள் புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும்ன்ற விஷயம் வந்து நான் இன்றைக்கு அதை புரிஞ்சு கொண்டேன். சரியா? அதோட இப்போ இப்படி அண்ணா வீடியோக்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கல நிறைய பேர் கொமெண்ட் பண்ணியிருந்தது, தற்கூறியில் இவரும் அடுத்த தற்கூறி யாழ்ப்பாணத்து தற்கூறி என்று. இனி யாராச்சும் கொமெண்ட் அடித்தா நானே இனி வீடியோ போட்டு விட்ருவேன். சரியா? இப்போ முதல் நான் அண்ணா இந்த விஷயம் கதைக்கக்குள்ளே நான் ஈடுபட்டு இந்த விஷயத்துக்குள்ளேயே நான் இறங்கி கதைக்காமல் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு புரிதல் இல்லை. எனக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் அப்படி இருந்தேன்னா. ஆனால் இனி வரும் காலப்பகுதிகளில் அண்ணாவை நீ தற்கூறி என்றாரும் போட்டால் நானே கேள்வி கேட்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த விஜய் வந்து தற்கூறி என்று விஜயை பார்த்த விஜய்க்கு கிடைச்ச ஆதரவு, ஒரு அரசியல் மாற்றம், உண்மையிலேயே இது வந்து ஒரு ஒரு இந்தியாவிலேயே பெரிய ஒரு மாற்றமாக இருக்குமென்று நினைக்கிறேன். அவர் இனி செய்கிற நல்லதுகள், இனி அவர் செய்ய போகிற சில செயல் வடிவங்கள்லாம் அவரை ஆட்சியில் வச்சிருக்காதவன்னு சொல்லி அது இனி மக்கள் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். ஓகே, அவர் வந்தவர் இனி ஏதோ செய்யத்தான் வேணும். அவர்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவர் ஏதோ செய்து கொள்வார். அந்த ஒரு இதை முடிச்சு கொண்டு நன்றி. ஏனென்று சொன்னால் அர்ஜுன் அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் நிறைய பேர் நன்றி சொல்லணுமென்று நினைக்கிறேன். அர்ஜுன் அண்ணாவை பிடிச்ச மனுஷர் நிறைய பேர் நன்றி சொல்லணுமென்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு தான் கண்ட அரசியல் கனவை வெளிப்படையாக சொல்லி அதை வெற்றி பெற்றிருக்கு, அது தான் சொன்னது வெற்றி அடைஞ்சிருக்கு பாருன்றதை வந்து இப்போ வந்து அர்ஜுன் அண்ணா நேர பார்க்கக்குள்ளே நேர ஒரு வித்தியாசமாக தெரியுதல்லோ. அப்போ அவர் நடத்தி கொண்டு போகிற அரசியல் சரியன்றதை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இப்போ இலங்கையில் ஒரு கட்சியில் இருப்பான் தான் ஒருதன் இருப்பான், அந்த கிராமத்தையே வளர்ச்சி வச்சிருப்பான். எப்படி என்று சொன்னால் நான் தான் இந்த கிராமத்துக்கு தூண் எல்லாம் செய்கிறேன் புடுங்குறன் ஒருதன் இருப்பான். அவன் வந்து எப்படி என்று சொன்னால் ஒன்றும் செய்திருக்க மாட்டான், சும்மா செய்தனான் என்று சொல்லி அந்த ஊர் மக்களை ஏமாற்றி கொண்டு இருப்பான். அவனை மாதிரி அரசியல்வாதிகளை அர்ஜுன் அண்ணாவை வச்சு நாங்கள் தூக்கி அடிக்கணும்.
அர்ச்சுனா அண்ணா விரைக்குள்ள ஒரு பவரோட விரைக்குள்ள அவைகளுக்கு அடி விழும். அதுதான் நான் இப்போ கண்ட ஒரு மாற்றம். சரியா? இனி வரும் காலங்களில் வந்து நான் உலக நாடுகளில் நடக்கிற அரசியல் சார்ந்து எனக்கு தெரிஞ்ச புரிதலான விஷயங்களையும் கதைப்பேன். அதோட உண்மையிலே கிட்ட நின்றிருந்தால் அர்ச்சுனா அண்ணாண்ட வாயில் சக்கரை போட்டிருப்பேன். சரியா? இவ்வளவு தான் என்னால் முடியும்னு சொல்ல. நன்றி. நல்ல ஒரு 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 அவற்றை மனசில் இருந்து வந்த ஒரு வசனம் பலிச்சிருக்குது. அது நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. இது ஒரு சின்ன வீடியோவாக தான் போடுறேன். பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மற்றது நான் வந்து ஏதாச்சும் விஷயங்களில் புலசெரியல் சில விஷயங்கள் ஏதாச்சும் தவறுகளாக கதைச்சிருந்தால் உண்மையை சொல்கிறேன். நான் என்னுடைய மனதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு நான் பார்க்குற வீடியோக்கள் என்னுடைய புரிதலை வச்சு தான் நான் வீடியோக்கள் போடுறேன். நான் இன்னும் ஒரு தட்ட கருத்தை கேட்டோ இன்னும் ஒரு தட்ட கதையை கேட்டோ தம்பி இப்படி கதை அப்படி கதைன்னு எனக்கு கைடு பண்ணுற அளவுக்கு கூட ஒரு தரம் இல்லை. நான் என்னுடைய சுய புத்தியில் என்னால் முடிஞ்ச சில அரசியல் நல்ல விஷயங்களை வெளி உலகத்துக்கு சொல்லணுமென்று ஆசைப்பட்டு தான் நான் இந்த வீடியோ வாரினான். எதுவும் புலசெரியல் இருந்தால் நீங்கள் எனக்கு கொமெண்டில் சொல்லலாம். என்னை ஆதரிக்கிற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்.